Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸைஸ் 1.4ல தேர்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் அதாவது f இஸ் ஈக்குவல் டு ஒரு 5 ஆர்டர்டு பேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர்டு பேர்ஸை வந்து ஒரு ஃபங்க்ஷன் அதை வந்து எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், அதுக்கப்புறம் கிராஃபிக்கல் ஃபார்ம் 3 இதில் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நான் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன்னா, ஆரோ டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். இப்போ எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, கமாவுக்கு முன்னாடி இருக்கிறது எனக்கு டொமைனை வந்து குறிக்கும், கமாவுக்கு அப்புறம் இருக்கிறது எனக்கு கோடொமைனை வந்து குறிக்கும். அதில் வந்து ரிப்பீட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஒரு வாட்டி எழுதுனா போதும், நிறைய வாட்டி எழுதணும் தேவையில்லை. அப்படி பார்த்தா கமாவுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 எதுவுமே ரிப்பீட் ஆகலை, அதை அப்படியே எழுதிக்கிறேன். அதான் டொமைன் 1 2 3 4 5. அடுத்தது வந்து பார்த்தோம்னா எனக்கு கமாவுக்கு அப்புறம் 2 2 2ன்னுட்டு எனக்கு 3 டைம்ஸ் இருக்கா, நான் 1 டைம்ஸ் எழுதுனா போதும். அடுத்து 3 and 4 அப்படின்னா 2 3 4 இதான் வந்து எனக்கு கோடொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸாக இருக்குது. இப்போ இதுபடி நான் மேப் பண்ணுறேன். 1,2ங்கிறப்ப 1ஓட 2 வந்து மேப் ஆகிருக்கும். அடுத்தது 2,2ங்கிறப்ப 2ஓட 2 வந்து எனக்கு மேப் ஆகிருக்கும். அடுத்து 3,2ங்கிறப்ப 3ஓட 2 வந்து எனக்கு மேப் ஆகிருக்கும். அடுத்தது 4,3 அப்படின்னா 4ம் 3யும் மேப் ஆகிருக்கும். அடுத்து 5,4ங்கிறப்ப 5ஐயும் 4ஐயும் மேப் பண்ணுறோம். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் டேபிள் ஃபார்ம். செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தோம்னா டேபிள் ஃபார்மில் வந்து நம்ம 2 காலம் தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட் காலம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட எலமெண்ட்ஸும் பார்க்குறப்போ 1 2 5 அதை நான் எழுதிக்கிறேன். 1 2 3 4 5. அடுத்தது வந்து பார்த்தோம்னா எனக்கு கோடொமைனில் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் தான் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அப்போ நான் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எழுதிக்கிறேன். அதில் என்னென்ன எலமெண்ட்டாக மேப் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 1ஓட 2 வந்து மேப் ஆகிருக்கு, அப்படின்னா 1,2. அடுத்து 2ஓட 2 மேப் ஆகிருக்கு, ஆனால் 2க்கு 2வே எழுதிருக்கு. அடுத்து 3ஓட 2 வந்து மேப் ஆகிருக்கு, 4ஓட 3 வந்து மேப் ஆகிருக்கு, 5ஓட 4 வந்து மேப் ஆகிருக்கு. இப்போ நான் ஆரோ டயக்ராம் அண்ட் டேபிள் ஃபார்ம் வந்து முடிச்சாச்சு. அடுத்தது கிராஃபிக்கல் ஃபார்ம் வந்து பார்ப்போம். கிராஃபிக்கல் ஃபார்ம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கிராஃப் ஷீட்ஸ் வந்து கொடுக்க போகிறது இல்லை, நம்மளாக தான் ரஃபாக வந்து கிராஃபை வந்து ட்ரா பண்ணணும். இதில் வந்து பார்த்தோம்னா 1,2ங்கிறது ஒரு பாயிண்ட், அப்படின்னா 1ஐயும் 2ஐயும் மேப் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 1,2ங்கிறத இந்த இடத்துல பிளாட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 2,2ங்கிறப்ப அது இந்த இடத்துல பிளாட் ஆகும். அடுத்தது 3,2ங்கிறப்ப அது இந்த இடத்துல பிளாட் ஆகிருக்கும். 3யுமே பிளாட் பண்ணிட்டேன். அடுத்தது ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தோம்னா 4,3 வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்குது. 4,3 வந்து எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகிருக்கு. அடுத்தது 5,4ங்கிறது இந்த இடத்துல பிளாட் ஆகிருக்கு. இதான் வந்து கிராஃபிக்கல் ஃபார்ம். இப்போ கிராஃபிக்கல் ஃபார்ம் முடிச்சாச்சு, ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம் எல்லாமே முடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்தாலோ ஏதாச்சும் ஒரு கிளாரிஃபை பண்ணணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் உடனே வந்து நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.